சக்தி உண்மையாலுமே தென்காசி சின்ன சிங்கம் இந்த குயிலோட உயிர் நண்பன் நீங்கிறத நிரூபிச்சிட்டல. அது என்ன சின்ன சிங்கம்? பெரிய சிங்கம் நீ இருக்கும்போது நான் சின்ன சிங்கம் தானே. டேய் நிறுத்துறா, நான் தான் தண்ணி வாங்கி தரேன் சொல்லிட்டல, ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்க. அட போப்பா, நான் ஒயின் ஷாப் பார்லயே தண்ணி அடிச்சது இல்ல, அப்படிப்பட்ட எனக்கு ஏசி பார்ல தண்ணி வாங்கி தரங்கிறியே. உண்மையாலுமே குஷ்புவுக்கு கோயில் கட்டின மாதிரி உனக்கு கோயில் கட்டி கும்பிடலாம்ப்பா. இத பாரு, இப்ப நான் சொல்றதுதான், உனக்கு தண்ணி மட்டும் தான் வாங்கி தர முடியும், சைட் டிஷ்ல நீயே தான் பாத்துக்கணும், சரியா? அட என்னப்பா, 8 நாவுக்கு ஊர்க்கா வாங்கினாலுமே ராவா 8 பாட்டில் அடிப்பேன்பா. குயிலுக்கு அதெல்லாம் மேட்டரே கிடையாதுப்பா. வாங்கி தர போறோம். என்னப்பா ஒண்ணுல சக்தி, மப்புல ஓவரா குப்புற படுத்துக்கிட்டாலோ இல்ல குபுக்குன்னு வாந்தி எடுத்துட்டாலோ அப்படியே விட்டுட்டு போயிடாதப்பா. கொமட்ல குத்தியாவது எப்படியாவது வண்டியில ஏத்திட்டு போய் வீட்டுல விட்டுடுப்பா. டேய் இங்கே நின்று பேசிட்டு டைம் ஆகுதுல்ல, வா தண்ணி எடுக்கலாம். ஆமா இல்ல வாப்பா. வாடா. இல்ல சக்தி, என்னல இங்க அழைச்சிட்டு வந்திருக்க? குயிலு ஷோரூம் முன்னாடி, பார் பின்னாடி பக்கம். பின்னாடி பக்கமா? சக்தி, ஏசி பார்ல சிங்கிரிங்கெல்லாம் அரணி சார் போட்டுக்கிட்டு தண்ணி எல்லாம் ஊத்தி கொடுப்பாங்களாமே, நசமா? பாத்தியா, கொஞ்சம் விட்டா ஓவரா போற. விட்டா சிங்கப்பூருக்கு பிளைட்ல போய் தண்ணி வாங்கி தர சொல்ல போல. சரி கோச்சிக்காதப்பா, வா போவோம். டேய் ஓ டேய் மாப்ள குயிலு, என்னல ஏன்டா அப்படி மஞ்ச மாக்கா மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க? இது எவ்வளவு பெரிய இடம் தெரியுமா? எவ்வளவு நீட்டா ட்ரெஸ் பண்ண தெரியுமா? சரி அதெல்லாம் விட, நான் சொல்றது கேள. நீ நேரா பின் பக்கமா போய் பின் கேட் வழியா உள்ள வந்து சீட்டை பிடிச்ச. எப்படி? ஆனா நீ மட்டும் லேட்டா வந்து நான் டென்ஷன் ஆயிடும், சரியா? சரி சரி. ஒரு நிமிஷம் இப்படியா போறது? அந்த கண்ணாடி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி கண்ணு பட போகுது. போயிட்டோம் போடி போ, மூடிய கூட மூந்து பார்க்க முடியாது. சரக்கு கேக்குதா உனக்கு? Yes sir, how may I help you? I want to buy a AC. For what purpose sir? Office கா வீட்டுக்கா? வீட்டுக்கு தான். Okay, என்ன ஸ்கொயர் ஃபீட் சார்? எவ்வளவு ஸ்பேஸ்க்கு போட போறீங்க? 120 square feet. 120 square feet. Yes sir, we have the products. Godrejல என்னென்ன மாடல்லாம் இருக்கு? Godrejல there's the new Eon AC is there. Okay, shall we see? Yes sir. This is the new Aeon AC sir. இதுல 110 capacity இருக்கு. 120 square feet சொன்னீங்கல, this will be perfect for 120 square feet sir. இந்த மாடல் வந்து it has some new features. Explain it. This has blue fill technology sir. Blue fill mean? Blue fill technology means it has some chemically treated feeds so that it ensures the durability of the AC. I see. அதே மாதிரி இப்போ ஏசி ஆன் பண்ணும்போது சில பேர் டெம்பரேச்சர் 18ல வைக்கிறாங்க, கம்ப்ரஸர் டவுன் ஆகும்னு சொல்றாங்க. கம்ப்ரஸர் டவுன் ஆகும்போது it depends on the set temperature sir. If suppose நீங்க 18லயோ 16லயோ வச்சிட்டீங்கனாக்கா, once நீங்க வச்ச டெம்பரேச்சருக்கு ஆட்டோமேட்டிக்கலி வந்து ஏசி ரீச் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலி கம்ப்ரஸர் கட் ஆஃப் ஆயிடும். அதுக்கப்புறம் it runs in the fan mode only. அகைன் யாராவது டோர் திறந்து உள்ள வரும்போது உங்களுக்கு ஹீட் உள்ள வந்தாக்கா திரும்ப அகைன் it starts. Okay. And this has digital temperature as well as LCD remote control as well as இதுல பாத்தீங்கன்னா this has maximum air wing. You know, இத பாத்தீங்கன்னா 120 degrees வரைக்கும் இருக்கும். Normally other modelsல this will not be there. Okay, இதோட energy efficiency ratio வந்து 10.49 which is high efficiency ratio. So இப்போ உங்களுக்கு current consumption கம்மியாகும், efficiency of the AC வந்து ஜாஸ்தி ஆகும். சொன்னா எந்த பக்கமே தெரியல, ஒருவேளை இதுவா இருக்குமோ? This is the new model air conditioner. This is called mirror finish. இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா, in full AC segment this is the only one model which is only 150 mm. இதுல ஏதோ ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொன்னீங்களா? Yes, this model has iTrek and iSense. iTrek iSense mean? iTrek iSense is the special feature of this Godrej AC. You know, iTrek is inverter technology to reduce electricity consumption. யோ இல்லையா, எங்கயா போற? என்ன வேணும்? ஏசி. ஏசி எல்லாம் மேல இருக்கு. அது இல்லனே, ஏசி பாரு. பாரா? என்ன பாரு?
இந்த ஃபுல்லு ஆஃப் குவார்டர் அதெல்லாம் இங்க ஒண்ணும் இல்ல போயா யோ, போயாடா. யோ, போயிரு, சொன்னா கேளு. ஒழுங்கா போயிரு. போ. கொஞ்சமா போயா. ஆளையும் மூஞ்சியும் பாரு வந்துட்டாரு. Here, sir. தேங்க்யூ. Your sign, sir. Pen. டெலிவரி எப்போ பண்ணுவீங்க? Within 2 hours. 2 hours. டிலே ஆகாதுல்ல? Delay agad, sir. ஓகே. Thank you, sir. தேங்க்யூ. Thank you, thanks. டேய் குயிலு, என்னடா இங்க உட்காந்துட்டு இருக்க? இல்ல சக்தி எங்கடா போன? நான் உள்ளதா இருந்தேன், நீ எங்க போன? அட பாப்பா, அங்கன சுத்தி இங்கன சுத்தி கடைசியில வழிய கண்டுபிடிக்க முடியலப்பா. அறிவு கட்டவனே, நான் தான் லேட் பண்ணா டென்ஷன் ஆயிடும்னு சொன்னல, நீ எங்கடா போன? நான் என்னப்பா பண்றது? சரி சரி கோச்சுக்காத, வா பின்னாடி பக்கமா 2 பேரும் போயிருவோம். உனக்காக half an hour வெயிட் பண்ணி மண்டை காஞ்சதான் மிச்சம். உனக்கு கேட்ட ஐயா 3 தடவை போன் பண்ணிட்டாரு. முழிக்காத, வா போலாம். கைய கொஞ்சம் குடுக்கறது போடாங். நானே வந்துடுறேன்ப்பா. முத்தழகு, உள்ள வாங்க மாமா. பரவாயில்ல இருக்கட்டும். உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது முத்தழகு. என்ன உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க? இவ்வளவுதான் என் மேல வச்சிருக்க பாசமா? நான் எவ்வளவு தூரம் உனக்கு சொல்லிட்டு போனேன், நீ வராம நிச்சயதார்த்தம் நடக்காதுன்னு. ஆனா நீ என்ன மறந்துட்ட. இதெல்லாம் நான் சொல்லிதான் நீ எனக்கு பண்ணணுமா? நீயே முன்ன நின்று நடத்தணும் முத்தழகு. இதே உன் நிச்சயதார்த்தம் வச்சுக்க, நானே முன்னாடி நின்று நடத்தி வச்சிருப்பேன். இப்பதான் நல்லா புரியுது முத்தழகு. நான் தான் உன் மேல பாசமா இருந்திருக்கேன். நீ என்கிட்ட சும்மா ஃபார்முலா தான் பழகிருக்க. நீ வருவன் எவ்வளவு ஆசையா இருந்தது தெரியுமா? டோட்டலா எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணிட்டேன். எப்படி மனசு வந்து வராம இருந்தா? எனக்கு காரணம் தெரிஞ்சாவும் சொல்லு. உனக்கு என்ன பிடிக்கலையா முத்தழகு? என் உறவே வேண்டாம்னு நினைக்கிறியா? ஏன் மாமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன வராம இருந்ததுக்கு என்ன காரணம்? மனசுல வலி, வேதனை, அதான் வரல. சரி, உன் பிரச்சனை என்ன? உன்னதான் கேக்குற முத்தழகு. முத்தழகு, முத்தழகு. என்ன மாமா? என்னன்னு கேட்டேன். எவ்வளவோ இருக்கு மாமா. அதான் என்னன்னு சொல்லு. எவ்வளவோ இருக்கு மாமா. அதான் என்னன்னு சொல்லு. நிச்சயதார்த்தத்துக்கு வரலாம்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அப்பா தெருவுல குடிச்சிட்டு விழுந்து கிடந்தாரு. அங்கிருந்து அவர் வீடு கூட்டிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுச்சு. அதுக்குள்ள நிச்சயதார்த்தமும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து என்ன பிரயோஜனம்? இவரே அப்படி பண்ணிட்டு இருக்காரு. இத்தனை வயசுக்கு அப்புறம் குடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட அக்கறையே இல்ல. உன் மேலயும் பொறுப்பே இல்லாம
இவரெல்லாம் என்ன சொல்லி திருத்துறதுன்னே தெரியல. என்ன பிடிக்கலையா? ஏன் என் உறவே வேணாமான்னு கேட்டியே மாமா. நான் உன் மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்கேன்னு உனக்கு புரியலையா மாமா? நான் உனக்காக எதையும் செய்ய தயாரா இருக்கேன் மாமா. நீ என்ன பார்த்து என்ன செத்துருன்னு சொன்னா கூட நான் சாகறதுக்கு தயாரா இருக்கேன் மாமா. இப்படிப்பட்ட என்ன பார்த்தா மாமா இப்படி எல்லாம் கேக்குற? ஒரு நாள் கூட உன்னை பாக்கலனாலோ பேசலனாலோ எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும் மாமா. நீங்க சிங்கப்பூர்ல இருந்து ஒவ்வொரு நாளும் நான் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டிருப்பேன்னு உங்களுக்கு தெரியுமா? என்ன பார்த்து பிடிக்கலையான்னு கேக்குறிய மாமா? எனக்கு இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஆறுதல் நீதான் மாமா. அது நீ வரலங்கிற கோவத்துல நான் சொன்னது எனக்கு தெரியாதா? நீ மேல எந்த அளவுக்கு பாசமா இருக்குன்னு. நீ வராம இருக்க மாட்டியே அப்படின்ற கோவம் தான் எனக்கு. தப்பா எடுத்துக்காத முத்தழகு. ஐஸ்வர்யா, என்ன விஜி இங்க வா. எதுக்கு? அப்பா கூப்பிடுறாரு, இங்க வந்து என்னன்னு கேட்டுக்கோ. என்ன விஷயம்னு கேட்டு சொல்லு. காரணம் இல்லாம இந்த ஐஸ் யாருக்கும் ஐஸ் கூட வைக்க மாட்டான். ஏய், இப்ப வர போறியா இல்லையா? என்ன விஜி? அதான் கூப்பிடுறாங்கல்ல, வா. என்ன அப்ப நாங்கெல்லாம் இவ்வளவு தூரம் சொல்றதை நீங்க ரெண்டு பேரும் கேட்க மாட்டிய, அப்படிதான்ல? என்னடா என்ன பத்தி நீ புரிஞ்சுக்கிறது அவ்வளவுதானா? இல்ல, எங்க நிம்மதியை கெடுத்த சந்துருவே, எதுக்கு எங்களை கூப்பிட்ட? என்னடா அவ உன்னை பார்த்து கூட பயப்பட மாட்டேங்கிறா? வேலு, இவளை இந்த ஊருக்கு அனுப்பிச்ச காரணமே அவ உன்னை பார்த்து பயப்படுவா, அவளுடைய வாழ்த்தரம் எல்லாம் கம்மி ஆகும் நினைச்சா. பெத்த அப்பாவே இப்படி சொன்னா நாங்களே என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? என்ன பண்ணுவோம்? அதான் என்ன பண்ணுவோம்? சக்தி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐஸ் எதுக்காக அப்படி சொல்லிச்சுன்னு தெரியலையா அங்கிள்? தெரியாம நான் எப்படி சொல்ல முடியும்? அது ஒண்ணு இல்ல சக்தி, ஈவினிங் நாங்கெல்லாம் ஊருக்கு கிளம்பலான் இருக்கோம். அதான் நீங்களும் எங்க கூட வரீங்களா இல்ல இங்கேயே இருக்க போறீங்களான்னு கேக்குறேன். என்ன மாமா திடீர்னு இப்படி? இல்ல சக்தி. சக்தி, நீங்க சும்மா இருங்க. சந்துரு, எங்க கத்துக்கிட்ட இந்த விளையாட்டுலாம்? யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்கறா? இல்லம்மா. பேசாத சந்துரு நீ. இங்க பார், நான் உனக்கு பொண்ணே இல்ல. விடுதலை பத்திரத்துல வேணா எழுதி வாங்கிக்கோ. எப்படி? ஆனா வெகேஷன் முடியற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு வர மாட்டேன். என்ன விஜி, உனக்கு இந்த அருமை மக வேணுமா வேணாமா? நீங்களும் ஊருக்கு போவீங்க, நானும் உங்க கூட வரலன்னு பார்த்தா இப்படி கவுத்துப்பட்டி ஐஸ். லூசு, நாங்களே இங்க இருக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கோம், நீ வேற வெறுப்பேத்திட்டு இருக்க. சந்துரு, விஜி, நான் ஜோக் பண்ணல, சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன். ஐ லைக் திஸ் பிளேஸ். நான் கொஞ்ச நாள் இங்கதான் இருந்துட்டு வருவேன். வேணும்னா திவ்யாவை கூட்டிட்டு போங்க. என்னம்மா, நீயாவது என் கூட வரியா இல்ல நீயும் விடுதலை வாங்கிக்கிறியா? நான் விடுதலை பத்திரம் வாங்கிக்கிறேன்பா.
என்னடா உங்க ரெண்டு பேருக்கு இந்த ஊர் அவ்வளவு பிடிச்சு போச்சா? இன்னும் கொஞ்ச நாள் போனா நம்மளே மறந்துடுவா போல இருக்கே. இல்லப்பா, ஆக்சுவலி நானும் உங்க கூட சென்னை வரேன்னு தான் சொல்ல வந்தேன். பட் அதுக்குள்ள மனசுல இருக்கிறதெல்லாம் வெளியில வந்துச்சு. ஐயோ இல்லப்பா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன சக்தி, என்ன பண்ணீங்க? ஐயோ அங்கிள், நான் என்ன பண்ணேன்? இல்ல பாத்தியால வீடே கலகலன்னு இருக்குல்ல. இந்த சந்தோஷத்தை இங்க இருந்து அனுபவிக்காம ஊருக்கு போகணும்னு சொல்லியே, இது உனக்கே நியாயமா இருக்கல? இங்க வரல, நீங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாலும் சரி, என் மருமக பிள்ளைல என் கூட தான் இருக்கணும்னு பிரியப்படுதாக. இந்த லீவ் முடிகிற வரைக்கும் அவங்க எல்லாம் இங்கேயே சந்தோஷமா இருக்கட்டும். இதுக்கு நடுவுல அவங்கள கூட்டிட்டு போகணும் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா, உங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு போய் ஊர் எல்லையில நானே கொண்டு விட்டு வந்துடுறேன். அப்படித்தான். பரவா, இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் பேச்ச கேட்கலன்னா நீங்க இந்த ஊர் எல்லையை தாண்ட முடியாதுன்னு சொன்ன. இப்ப இப்படி சொல்ற? அது அப்ப சொன்னேன், இது இப்ப சொல்லும்ல. நாட்டாம தீர்ப்ப நான் சொல்றேன். இல்ல? முத்து, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். என்ன தழகு? என்னம்மா? ஒண்ணும் இல்லப்பா, என்னமோ பண்ற மாதிரி இருக்கு. என்ன பண்ணுது? சோ, என்னம்மா இப்படி அனலா கொதிக்குது? எப்ப இருந்து காய்ச்சல் அடிக்குது? மத்தியானத்துல இருந்து அசதியா தான் இருந்தது, இப்பதான் கொஞ்சம் முடியாம இருக்கு. என்னம்மா நீ பாட்டுக்கு இப்படி சொல்லாம இருந்தா எப்படிமா? எப்படி கொதிக்குது பாரு. எழுந்துச்சு வா, ஆஸ்பத்திரிக்கு போலாம். வேணாம்ப்பா. ஏன்? கொஞ்சம் சிரமம் பார்க்காம வாமா, ஏதாவது வண்டி கிண்டி பிடிச்சு போலாம். இப்பதான் கஷாயம் வச்சு குடிச்சேன்ப்பா, சரியாயிடும். அட சொன்னா கேளுமா, வாமா. வேணாம்ப்பா, கொஞ்ச நேரம் படுத்திருந்தா சரியா போயிடும். என்னம்மா நீ? சரி, ஏதாவது சூட்டு காய்ச்சலா தான் இருக்கும், நீ ஒன்னும் பயப்படாத. நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வந்துடுறேன். வெறும் தரையில படுத்துட்டு இருக்காத, உள்ள போய் கட்டில படு. என்ன? ஈஸ்வரா. இல்ல சொல்ல சொல்ல கேட்காம ஊருக்கு கிளம்புத. ஒரு 10 நாள் தானடா. அம்மா ஐஸ்வர்யா, ஆ, என்னம்மா ஊருக்கு வர மாதிரி ஏதாவது நினைப்பு இருக்கா, இல்ல இங்கேயே செட்டில் ஆகிற மாதிரி ஐடியாவா? அது நீங்க 1 வீக் 10 டேஸ்ல வரத பொறுத்து இருக்கு. இல்ல இங்க பாரு, சும்மா வார்த்தையால சொல்லிட்டு வராம இருந்துடாதுல. ஒரு வாரம்ங்கிறது ஒரு 10 நாள் கூட வேணாலும் தங்கிட்டு வா. ஆனா வராம இருந்துடாதீங்களே. நீ வரல, இல்ல நான் வரணும் இல்லையோ, நம்ம ஆளுங்களை விட்டா உன்னை தூக்கிட்டு சொல்லிடுவோம்ல. அப்படித்தான். வரேன்டா. சரிங்கண்ணே, நாங்க கிளம்புறோம். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். என்ன இன்னொரு 10 நாள் கூட தங்கி இருந்தீங்கன்னா இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். சரி, எப்படி இங்க தானே வரப்போறீங்கல்ல? கண்டிப்பா வருவோண்ணே. கிளம்பலாமா? வரம்மா. சரில சந்திர, ஊருக்கு போயிட்டு சோழி எல்லாம் முடிச்சு எனக்கு ஒரு போன் போடல. சரிடா, கண்டிப்பா வரேன் திவ்யா. மறந்துடாதுல. பாய் அங்கிள். வரம்மா. கிளம்புவா சக்தி. ஓகே அங்கிள். வரேன். என்ன சந்துரு, இது எங்க தாய் மண்ணு புனித பூமின்னு சொல்லிட்டு மனசை ஈரப்படுத்தின மாதிரி பேசுனீங்க. மண்ணை இப்படிதான் மதிக்க கத்துக்கிறதா? என்னம்மா பண்ண சொல்ற? சல்யூட் அடிச்சு தாய் மண்ணை வணக்கம்னு சொல்லணும். சரி சரி, வண்டிய கட்டுறால. வரேன் திவ்யா. வரேண்ணே, வரமா. பாய் விஜி. பாய்மா.